வணக்கம். இலங்கையில் தற்பொழுது பரவலாக பேசக்கொண்ட ஒரு விடயமாக, அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற ஒரு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு விடயம்தான் தற்பொழுது இலங்கையில் பரவலான ஒரு விடயமாக கருதப்பட்டு வருகின்றது. அதாவது கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கினுடன் தொடர்புடைய ஒரு முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி எனப்படுபவர் நேற்றைய தினம் நேபாள போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் பற்றிய இன்றைய ஒரு புதிய தகவலுடனே இன்றைய பதிவு காணப்பட போகின்றது. இசாரா செவ்வந்தி கடந்த காலங்களில் பல்வேறு பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் தொடர்புபட்ட ஒரு பெண்ணாக கருதப்படுகின்றார். இவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் 11 சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு இருந்தாலும் இவர் எங்கு இருக்கின்றார், எந்த இடத்தில் இருக்கின்றார் என்ற ஒரு தகவல், அதாவது பல மாதங்களாக கைது செய்யப்படாமலே இருந்தார். அவர்தான் நேற்றைய தினம் நேபாள போலீசாரினால் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார். அவருடனான 2 தம்பதியினரும் மற்றைய அவருக்கு உதவி செய்த, அவருக்கு பொறுப்பாக இருந்த ஒரு முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த ஒரு நபரும் கைது செய்யப்பட்டு இருக்கின்றாங்க. இந்த சந்தேக நபர் பெண்ணானவர் இலங்கையில் குறிப்பிட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றார். அந்த தேடுதல் வேட்டையிலும் அவர் சிக்கவில்லை. அப்படியானால் அவர் எப்படிப்பட்ட ஒரு கொலை வழக்கில் எப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வாய்ந்த ஒரு நபராக காணப்படுவார் என்று இதிலேயே எம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதனைத் தொடர்ந்து அவர் பயன்படுத்திய தொலைபேசி இலக்கம் துண்டிக்கப்பட்டு அவர் ஒளிந்து மறைந்து இருந்த நிலைமையும் காணப்பட்டு இருக்கின்றது. இதனால் தான் அவரை கண்டுபிடிக்க இயலாததாகவும் சொல்லப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம கொழும்பு போலீஸ் பிரிவினால் அந்த குழுவிலேயே இருந்த ஒருவரை கண்டுபிடித்திருக்கின்றாங்க. கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரினால் புதிதாக ஒருவரை கண்டுபிடித்திருக்காங்க. அந்த நபர் இவருடன் இசாரா செவ்வந்தியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் கருத்தினை வெளியிட்டிருக்கிறாங்க. 2025 பிப்ரவரி 19ஆம் தேதி கொழும்பு அழுத்கொடை நீதவான் வளாகத்தில் கனேமுல்ல சஞ்சு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் இவர் ஒரு பிரதான சூத்திரதாரியாக கருதப்பட்டார். ஏனென்று சொன்னால் ஒரு புத்தகத்தின் உள் துப்பாக்கியை ஒளித்து வைத்து கொலை செய்ய தூண்டுபவர்களாக ஒருவராக இவர் காணப்பட்டிருக்கின்றார். அந்த நிலையில் கெகல்பத்ர பத்மே குழுவினர் அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் பலவாறான விடயங்களையும் பலவாறான சாட்சியங்களையும் வழங்கி இருக்கின்றாங்க. இந்த அடிப்படையில் அரசியல்வாதிகளும் பலவாறான விளக்கங்களுக்கு உட்படுத்தி இருக்கலாம். பின்னர் இவர்களை சார்ந்து அவர்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு நபர்கள் கைதும் செய்யப்பட்டிருந்தாங்க. அவர்கள் பயன்படுத்திய 27 தொலைபேசியை போலீசார் கண்டுபிடித்ததன் காரணமாக அதில் உள்ள குறுஞ்செய்திகள், அதில் உள்ள செய்திகள் அப்படியானவற்றை ஆராய்ந்ததிலேயே இந்த இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் தான் தங்கி இருக்கின்றார், ஒளிந்து இருக்கின்றார் என்ற தகவலினூடாகவே நேபாள போலீசாருக்கு இலங்கையில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு இந்த விடயத்தினை மேற்கொண்டு இருக்கின்றாங்க. இதனைத் தொடர்ந்து பல மாதங்களாக இலங்கையில் தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி 2025 அக்டோபர் 14ஆம் தேதி அன்று நேபாளத்தில் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவியுடன் கைது செய்யப்பட்ட ஒரு விடயம்தான் இன்றைய பேசுபொருளாக காணப்படுகிறது. இசாராவுடன் வேறு 5 பேரும் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதைவிட ஒரு முக்கியமான விடயமாக இசாரா செவ்வந்தியை போன்ற இன்னொரு பெண்ணும் அந்த குழுவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். காரணம், இசாரா செவ்வந்தியை போன்ற உருவ ஒற்றுமை பெரிதாக இல்லாமல் சற்று உருவ ஒற்றுமை பொருந்திய ஒரு பெண்ணை இசாரா செவ்வந்தியின் கடவுச்சீட்டை பயன்படுத்தி அவரை வெளியூருக்கு அனுப்புவதாகவும், அதாவது இசாரா செவ்வந்தி வெளியில் சென்று விட்டார் என்ற ஒரு நாடகத்தன்மையை வெளிப்படுத்தியதாகவும் இங்கு கருதப்படுகின்றது. இந்த நேரத்தில் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்ததாகவும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையது என சொல்லப்படும் இசாரா செவ்வந்தி தெரிந்ததாகவும் அவர் கூறியும் இருக்கின்றார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனேமுல்ல சஞ்சீவ் கொல்லப்பட்டதை தொடர்ந்து உதவியாகவும் உடந்தையாகவும் இருந்த பிரதான சூத்திரதாரியே இந்த இசாரா செவ்வந்தி. கமாண்டோ சலிதவுக்கு இவர் ஒரு சட்ட புத்தகத்தை வைத்து துப்பாக்கியை உள்ளே வைத்து மாறுவேடமிட்டு, அதாவது சட்ட நிபுணர் போன்றே ஒரு மாறுவேடமிட்டு இவர்கள் நீதிமன்றத்துக்குள் உள்நுழைந்து அந்த நீதிமன்றத்தின் உள்ளே வைத்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ஊடக பேச்சாளர் SPV வுட்லர் இதன் தொடர்பான முக்கிய விடயங்களை நேற்று காணொலி மூலம் வெளிப்படுத்தியும் இருக்கின்றார் ஊடக சந்திப்பின் ஊடாக. இந்த
சட்டப்புத்தகத்துக்குள் மறைத்து வைத்த துப்பாக்கிதாரருக்கு ஒன்றை கொடுத்து வழங்கியதாக கூறப்பட்ட இசாரா செவ்வந்தி தலைமறைவாகி இருந்தது அன்றே துப்பாக்கி சூடு நடத்திய டில்சான் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எவ்வாறு எனில் இசாரா செவ்வந்தி இன்னொரு வாகனத்திலும் டில்சான் இன்னொரு வாகனத்திலும் சென்றிருக்கின்றாங்க. ஆனால் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்படவில்லை, டில்சான் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார். இதுவும் ஒரு நாடகத்தன்மையாகவே இருக்கிறது. காரணம், இரண்டு பேரும் ஒன்றாக பயணித்தால் கைது செய்யப்படுவோம் என்று தெரிந்தும் இருவரும் வேறு வேறு வாகனத்தில், அதாவது இசாரா செவ்வந்தி தப்பிப்பதற்காக டில்சான் என்பவரை மாட்டிவிட்டதாகவும் இங்கு கருதப்படலாம். இதனைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள காவல்துறை இணைந்து சந்தேக நபரான செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆனந்த விஜயபால அறிவித்தும் இருக்கின்றார். பெலியாகொட குற்றப்பிரிவின் இயக்குனர், உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ரோஹன் ஒலுகல மற்றும் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கிஷாண்டி சில்வா ஆகியோர் நேபாளத்தில் நடத்திய சோதனையின் இந்த பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டது இவர்களின் ஒரு முக்கிய உதவியாகவே காணப்படுகிறது. இந்த இசாரா செவ்வந்திக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே.கே. பாய் என்பவரே உதவி செய்து, இலங்கையிலிருந்து உதவி செய்து அவரை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்றதாகவும் தெரியப்படுகிறது. நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட ஒருவரில் இவரும் ஒருவராக குறிப்பிடப்படுகின்றார். இவர் மூலமாகவே இசாரா செவ்வந்திக்கு பணங்கள் பரிமாற்றம் நடந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இது முதல் கட்டமாக 65 லட்சம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவர் மூலமாக இசாரா செவ்வந்திக்கு 65 லட்சம் முதன்முறையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. பின்னர் இவர்கள் இலங்கையிலிருந்து 3 நாட்கள் இந்தியாவுக்கு தலைமறைவாகி தங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. 3 நாட்களின் பின்னர் நேபாளத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இவர்கள் தலைமறைவாகி தங்கியிருக்கின்றார்கள். இந்த கெகல்பத்ர பத்மி குழுவினர் இசாரா செவ்வந்தியை காப்பாற்றுவதற்காக 2.5 கோடி ரூபாய் மொத்தமாக செலவழித்துள்ளதாகவும், அதாவது அவர்களுக்கு ஒளிந்து வாழ்வதற்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக இந்த 2.5 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் கெகல்பத்ர குழுவின் தலைவர் கூறியும் இருக்கின்றார். பல மாதங்கள் நேபாளத்தில் தலைமறைவாகி இருந்த போதும் வெறுப்பு நிலை ஏற்பட்டு இலங்கை செல்லலாம் என முடிவெடுத்த இசாரா செவ்வந்தி இலங்கை சென்றால் நாம் கைது செய்யப்படுவோம் என்ற அச்சத்தினாலேயே நேபாளத்தில் ஒளிந்திருந்ததாகவும், தன்னை எவ்வாறெனிலும் இலங்கை போலீசார் கைது செய்வார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு இருந்ததாகவும் அவரை கைது செய்த பொழுது அவர் இந்த விடயங்களை கூறியும் இருக்கின்றார். சிறந்த அதிரடிப்படையின் நடவடிக்கையின் காரணமாக நேற்றைய தினம் நேபாளத்தில் வைத்து இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது இந்த தகவலை அவர்கள் வெளிப்படுத்தியும் இருக்கின்றார்கள். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த தம்பதியினர், அதாவது இவர்களுக்கு உதவி செய்த தம்பதியினர் தமிழினத்தைச் சேர்ந்தவர்கள். இசாரா செவ்வந்தி சிங்களமும் அவர் தமிழினமும், அவருக்கு உதவிய இன்னொருவர் முஸ்லிமும். இதில் தான் ஒரு இன ஒற்றுமை என்ற ஒரு அடிப்படை விடயம் இங்கு காணப்படுகிறது. அதாவது கொலை, குற்றம் போன்ற பலவாறான விடயங்களை செய்தவர்கள், அதாவது ஒரு ஒழுங்குமுறையற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களிடம் இவ்வாறான ஒற்றுமை காணப்படுகின்றது. ஆனால் முக்கியமாக நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும், நாட்டை ஒரு அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒரு போர் இருக்கக்கூடாது என்ற அந்த நினைப்பில் யாரும் இன மத ஒற்றுமையின்றி காணப்படுவதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொலை, குற்றம், போதைப்பொருள் அப்படியான ஒரு விடயத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு பாராட்டத்தக்க விடயமாக இருந்தாலும் எவ்வாறு இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள், எப்படி இவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என பலவாறான விடயங்களையும் அறிந்து மற்றும் ஒரு காணொலியினூடாக இணைந்திருக்கலாம்.